ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற உயர் படிப்புகளை படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கருத்து. நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கிறதா இருந்தா, ஒரு டிகிரி இருந்தா போதுங்க. பிகாம் இருக்கலாம், பிஏ இருக்கலாம், பிஎஸ்சி இருக்கலாம். நீங்க எம்பிபிஎஸும் படிக்கலாம், பிஎஸ்சி அக்ரியும் படிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். அப்போ ஒரு டிகிரி. அப்ப அந்த டிகிரிய நம்ம எங்க சேர்றது அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா, ஒரு நல்ல கல்லூரியில சேரணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கியூட் சியூஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பைன்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எழுதணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்லூரிகள்ல நம்ம பிஏ படிக்கலாங்க. இப்ப நம்ம நினைப்போம், நம்ம உள்ளூர் காலேஜில பிஏ படிக்கிறதுக்கும், அங்க பிஏ படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அங்க பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சாலும், இங்க பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சாலும் ஒண்ணு தானே அப்படின்னு நினைக்கலாம். அப்ப கியூட் எழுதி போறீங்கன்னு வச்சுங்க, சியூஇடி கியூட் எழுதி நீங்க எக்ஸாம் எழுதி போறீங்கன்னா, மிகப்பெரிய காலேஜில மத்திய பல்கலைக்கழகங்கள்ல நீங்க சேர முடியும். அப்ப அங்க ஒரு 50 சீட் இருக்குன்னு வச்சுக்கங்க, அல்லது 30 சீட் இருக்குதுன்னா, 30 சீட்டுமே உங்களுக்கு கியூட் எழுதி வந்தவங்களா இருப்பாங்க. அதில அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒண்ணு சொல்லிட்டு குடுப்பாங்க. அப்புறம் நேஷனல் லெவல்ல சீட் ஒதுக்குவாங்க. இன வாரியா சீட் ஒதுக்குவாங்க. அது வேற விஷயம். அந்த 30 பேருமே கிட்டத்தட்ட சிறந்த அறிவாளிகளா இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதா இருக்கும். இப்ப நீங்க பிகாம் சேர்றீங்க அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் சிஏ பண்றதுக்கு அங்க பிகாம் சேர்ந்திருப்பாங்க. அப்போ நீங்க அந்த குரூப்ல சேர்ந்தீங்கனாவே, உங்களுக்கு அந்த உயர்கல்வி படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துரும். அப்ப அந்த எண்ணத்தோட நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா அந்த பரீட்சைகள பாஸ் பண்ணிறலாங்க. உதாரணத்துக்கு கியூட் பரீட்சை எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க +2 தேர்வு எழுதுறீங்க. +2 தேர்வு எழுதுனா மார்ச் மாசம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30க்குள்ள அப்ளிகேஷன் போடணுங்க. பரீட்சைக்கு பணம் கட்டணும். ரூ. 1500 பணம் கட்டணும். அது இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கியூட்ன்னு அடிச்சீங்கனாவே உங்களுக்கு வந்துரும் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் போட்டுறணும். ஃபோட்டோ அப்லோடு, 10த் மார்க் ஷீட் இதெல்லாம் அப்லோடு பண்ணணும். சப்ஜெக்ட் எழுதணும். நீங்க தமிழ், இங்கிலீஷ் கம்பல்சரி. அதுக்கப்புறம் நீங்க என்ன சப்ஜெக்ட் டிகிரி எடுக்கிறீங்களோ, இப்போ சயின்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அந்த மாரி சப்ஜெக்ட் இருக்கும். ஆர்ட்ஸ் குரூப்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி அந்த மாரி இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ட நீங்க எழுதணும். அப்ப நீங்க மொத்தம் 7 அ பிரிவுகள்ல பரீட்சை எழுதணும். அது எழுதுனா ரிசல்ட் வரும். ரிசல்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஜூன் மாச கடைசியில அல்ல ஜூலை மாசம் முதல் வாரத்தில வரும். அந்த ரிசல்ட் வந்தோனே, அந்த ரிசல்ட்டுக்கு அடிப்படையில நீங்க அந்தந்த காலேஜுக்கு தனித்தனியா ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்க விண்ணப்பத்த அப்ளை பண்ணணும். அப்புறம் நீங்க அட்மிஷன் சேர்ந்துக்கலாம். அப்ப சாதாரணமா நீங்க எந்த கியூட் எழுதாம நேரடியா ஒரு கல்லூரியில சேர்றதுக்கும், கியூட் எக்ஸாம் எழுதி சேர்றதுக்கும் இதாங்க வித்தியாசம். கியூட் எக்ஸாம் எழுதி சேர்ந்தீங்கன்னா, அங்க இருக்கிற மாணவர்கள் ஏற்கனவே ஒரு தயாரிப்போடு, ஒரு லட்சியத்தோட அங்க உட்கார்ந்திருப்பாங்க. அந்த லட்சியத்தோடு நீங்களும் சேர்ந்தீங்கன்னா, உங்க லட்சியம் ஈஸியாக நிறைவேறும். அது தரமான கல்லூரில இடம் கிடைக்கும். அதேமாரி வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழ கல்வி கடனும் வாங்கிக்கலாங்க. எந்த விதமான செக்யூரிட்டி இல்லாம கல்வி கடன் வாங்கிக்கலாம். அதனால இப்ப +2 படிக்கிறவங்க சியூஇடி கியூட் 2026 எழுத தயாரா இருங்க. உங்க பாடத்த நல்லா படிங்க.